தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் ஆதரவு தந்தாலும் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். சசிகலா அவர்கள் ஆதரவு அதான் நான் தனிப்பட்ட முறையில் நீங்க பேசுகிறீர்கள். ஆனால் என்ன பொறுத்த மட்டும் நாட்டு மக்களின் நலன் கருதி யார் ஆதரவு தந்தாலும் அதில் ஏற்றுக்கொள்வதில் இருந்தமான தவறு. பிரதமர் இப்போ வராரு, இப்போ அதுக்கான எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள், அதுக்கான ஏற்பாடுகள் மதிப்புக்குரிய பாரத நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் எத்தனை முறை வந்தாலும் இந்த முறை வருவது என்பது மிக மிக ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் இருந்து நமது ஊரை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் எங்களுக்கு பிரதமரை பார்க்க வேண்டும், பார்க்க வேணும் ஆக அப்படி என்று மோடி மீது தனிப்பட்ட முறையிலும் இந்த ஆட்சியின் மீது ஒரு அக்கறையின்மையும் கொண்டு நிறைய இளைஞர்களும் நிறைய பெண்களும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர்களுக்கு மேலாக அந்த கூடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மதுராந்தகம் பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இணைந்தே எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார்கள். அது நிச்சயமுறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு அகில இந்திய தலைவராக ஒரு 45 வயது ஒரு இளைஞரை, அதுவும் பீகார் மாநிலத்தில் இருந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அமைச்சராக பணியாற்றியவரை யாரும் எதிர்பாராத முறையில் இன்றைக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி சுதந்திரம். அவர் தலைமையில் இந்த சுதந்திரம் இருக்கிறது. அவருடைய தலைமையிலே நிச்சயமாக ஏற்கனவே இப்பொழுது அவர் செயல் தலைவராக இருக்கும்போதே திருவனந்தபுரம் பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு மேயர் கைப்பற்றியிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த 5 மாநகராட்சிகளை இன்றைக்கு கைப்பற்றப்பட்டது. அதன் பிறகு நடைபெறுகிற தேர்தல் கேரள மாநிலம், தமிழ்நாடு, பிறகு அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த தேர்தல்களில் நிச்சயமாக 4 மாநிலங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக வெற்றி பெறும்.